ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமக. இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் சுவாமிஜி பெருமக்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு, இங்கே வந்திருக்கும் சுவாமிஜி பெருமக்களுக்கும் பக்தர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த அந்தர்யோகத்துக்கு நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பகுதிகளில் இருந்து வந்திருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை சுற்றுப்புறம் இருக்கிற நிறைய பக்தர்களும் வந்திருக்கிறீங்க. இந்த 3 நாள் முகாம், 2 நாள் அந்தர்யோகம், 1 நாள் நம்ம சசி மகாராஜனுடைய திதி பூஜை விழா. இந்த 3 நாளும் இந்த புனிதமான இடத்துல நம்ம இருக்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த இடத்த பற்றி, நம்ம இருக்கிற இடத்த பற்றி கொஞ்சம் யோசிச்சுக்குவோம். முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம். இந்த தமிழ்நாட்டில் ஆன்மீகத்துக்கு மிக பெயர் போன இடம் தான் சொல்லணும். ஏன்னா 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள் வாழ்ந்த இடம். நாங்கள் ஒரு தடவை திருவாரூர் பக்கத்தில் நிவாரண பணிக்கு போயிருந்தோம். அப்போ அங்கே சொன்னாங்க, அங்கே சிவபெருமான் இங்கே தான் நடந்தார், இங்கே உட்கார்ந்தார், இங்கே படுத்தார் அப்படின்னு சொல்லி சர்வசகஜமாக சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா 364 திருவிளையாடல்கள் திருவாரூர்லேயே நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு இடம் நம்ம நாடு, நம்ம இருக்கிற இடம். அதே மாதிரி மதுரையில் பார்த்தா சிவபெருமானுடைய திருவிளையாடல் 64 நடந்திருக்கு. அடுத்தது இப்போ நம்ம இருக்கிற இடம் மயிலாப்பூர், கபாலீஸ்வரர், கற்பகாம்பாள் அவங்களுடைய அருள் பாலிக்கும் இடம். இது கையிலேயே மயிலை, மயிலையே கையிலைன்னு அந்த கோயில் மேலேயே எழுதியிருப்பாங்க, அங்கே உள்ளே போகும்போதே தெரியும். அந்த மாதிரி ஒரு புனிதமான மயிலாப்பூர் தலத்தில் இருக்கும். அதுவும் இந்த இடம், நம்ம இருக்கிற இடத்துல ஒரு புனிதமான நிகழ்ச்சி நடந்திருக்கு. சுவாமி பிரம்மானந்தர் மகாராஜ் கிட்டத்தட்ட 120 வருஷத்துக்கு முன்னால் வரும்போது இங்கே அவருக்கு ஒரு காட்சி கிடைக்கிது. ராஜா மகாராஜ் இங்கே ஒரு பெண் ஒரு பானையிலிருந்து வர்ற மாதிரி ஏதோ அந்த மாதிரி அவருக்கு காட்சி கிடைக்குது. அப்போது அவங்க விசாரிக்கும் போது அந்த அங்கம் பூம்பாவை அப்படிங்கிற ஒரு அம்மா சின்ன பொண்ணாக இருக்கும்போதே பாம்பு கடிச்சு இறந்துடுறாங்க. அவங்க அப்பா ஒரு பெரிய சிவனடியார். அவருக்கு ரொம்ப மனசு தாங்காமல் அந்த பொண்ணுனுடைய அஸ்தியை ஒரு சின்ன சட்டியில் வச்சிருக்காரு. அப்போது ஞானசம்பந்தர் இங்கே கொஞ்சம் வருஷம் கழித்து இங்கே வரும்போது அவர்கிட்ட வருத்தத்துடன் இந்த செய்தியை சொல்லும்போது, சம்பந்தர் ஒரு 10 பதிகம் பாடி, அந்த 10வது பதிகம் பாடும்போது அந்த சாம்பல்ல இருந்து அந்த பெண் உருவத்தில் வர்றாங்க. அது நடந்த இடம் இங்கே இருக்கிற நம்ம டிஸ்பென்சரி தான், அந்த இடத்துல தான் நடந்திருக்கு. ஸோ இந்த புனிதங்கள் பத்தாதுன்னு விவேகானந்தர் சென்னைக்கு வரும்போது அங்கே இங்கே இருந்த பக்தர்கள் இங்கே நிரந்தரமான ஒரு இயக்கம் தொடங்கணும்னு சொல்லும்போது அவருக்கு சகோதர சீடர்களையே மிக மிக பக்தி நிறைந்த அந்த ராமகிருஷ்ணானந்தரை சென்னைக்கு அனுப்பி வைக்கிறார். அந்த பேரோட விவேகானந்தரை வச்சுக்கணும்னு ஆசை. முன்னால் சன்னியாசம் வாங்கும்போது ராமகிருஷ்ணானந்தர்ங்கிற பெயர் நரேந்திரர் அவர் தனக்கு வச்சுக்கணும்னு நினைச்சார். ஆனால் அவருடைய குரு பக்தியை பார்த்துட்டு இந்த பெயர் அவருக்கு தான் சரியா இருக்கும்னு சொல்லி அவருக்கு வச்சு அவர் இங்கே அனுப்புகிறார். அவர் ராமகிருஷ்ணனுடைய துறவி சீடர்களாலேயே, நேரடி சீடர்களால் அவர் குரு மகாராஜனுடைய அஸ்தி, அந்த அஸ்தியை எங்கே எடுத்துட்டு வர்றார். அந்த ராமகிருஷ்ண இயக்கத்துக்கே சசிமர ஒரு தாயா விளங்கின மாதிரி சொல்லுவாங்க.
ஏன்னா ராமகிருஷ்ணர் மறைவுக்கு அப்புறம் அந்த சகோதர சீடர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கு ரொம்ப நிறைய முயற்சி தேவைப்படுது. அவங்க பாட்டுக்கு தியானத்திலே இருப்பாங்களாம். சசிமாரை சமைச்சு வச்சு அவங்கள கட்டாயப்படுத்தி கூட்டு வந்து சாப்பாடு கொடுத்து அவங்களுடைய உடல் சரியாக ஆரோக்கியம் இருக்கணும்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தவர். ஸோ அந்த சசிமாராஜ் நம்ம இங்கே வந்து பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய அஸ்தி இங்கே வந்து நம்ம கோயிலே இருக்குது. அந்த அஸ்தி அந்த புனிதமான தலம். அது மாத்திரம் இல்லாமல் சுவாமி சிவானந்தர் சொல்லும்போது சசி மகாராஜ் வந்து மிகப்பெரிய காரியங்கள் செஞ்சிருக்கார். அன்னை சாரதா தேவியை இந்த இடத்துக்கு கூட்டு வந்தது அவங்களுடைய பாதம் பட்ட பூமி. அவங்க தங்கி இருந்த நாட்கள் வெளியில் தங்கி இருந்தாங்க. ஆனால் மடத்தில் இருந்தது. அது அந்த பழைய மடம். இந்த இடம் இல்லை, பழைய மடத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்கள கூட்டு வந்தது பெரிய காரியம். அடுத்தது பிரம்மானந்தஜி மகாராஜ் அவரையும் இந்த இடத்துக்கு கூட்டு வந்து இந்த இடத்த ஒரு தீர்த்த ஸ்தலமாக பண்ணியிருக்கார். தீர்த்த ஸ்தலம்னா நம்ம சொல்றது காசி, ராமேஸ்வரம், பத்ரி இந்த மாதிரி ஒரு இடமாக இது மாற்றப்பட்டிருக்கு. அந்த இடத்துக்கு என்ன ஒரு விசேஷம்னா இங்க பண்ணக்கூடிய எந்த செயலுக்கும் அதிக பலன் இருக்கும். அதுக்கு தான் தீர்த்த ஸ்தலத்தில் புண்ணிய காரியங்கள் செய்வாங்க. தானம் பண்ணுறது இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே பண்ணக்கூடிய ஆன்மீக சாதனைகளுக்கு நிறைய பலன், நமக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும். அந்த ஒரு இதாக மாற்றப்பட்டுள்ள அந்த புனிதமான இடத்துல நம்ம இந்த அந்தர்யோக நிகழ்ச்சியில் 3 நாள் நம்ம இங்கே இந்த காலையிலிருந்து மாலை வரைக்கும் இந்த இடத்துலையே இந்த நம்ம இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் நிறைய இதில் வந்து நிகழ்ச்சிகள், வேத பாராயணம், ஜபம், தியானம், யோகா, பஜனை, ஹரிகதா, சொற்பொழிவுகள், கேள்வி பதில் இத்தனையும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளாகவே இருக்கு. அதனால இது நமக்கு இந்த 3 நாளும் ஒரு பெரிய ஆன்மீக விருந்தாக தான் நினைக்கணும். நேரங்கள் அது வேற விதமாக நம்ம அன்றாடம் கிடைக்கக்கூடிய உலகியல் விஷயங்கள்ல ஈடுபடாம இதுல கொஞ்சம் கவனம் செலுத்தி சாது பெருமக்கள் சொல்லக்கூடிய பேச்சுக்களை நம்ம கொஞ்சம் கவனமா கேட்டு நம்ம வேற இடத்துலையும் நமக்கு முக்கியமா ஆன்மீக முன்னேற்றம் 3 நாள் வீட்டில இருந்து இருந்தாலே ஒரு முன்னேற்றம் வரும். ஒண்ணுமே பண்ணலாம் கூட அது அந்த இடத்துல இருந்து நம்ம வெளியில வந்தாலே இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தாலே ஒரு பாதுகாப்பு, அங்க கூடிக்க நமக்கு நெகட்டிவ் இதெல்லாம் இங்க வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதை தவிர இங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நிறைய. இன்னைக்கு நம்ம ஆரத்திரிக்கமே நம்ம பார்க்கும்போது எனக்கு ஒரு வேறு விதமாக தான் தெரிஞ்சது. ஏன்னா அன்றாடம் ஆரத்திக்கு நாங்கள் உட்கார்ந்தோம். இந்த கிட்டத்தட்ட 220 பக்கம் பக்தர்கள் இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த ஆரத்திரிகம் பாடும்போது அங்கே குரு மகாராஜனுடைய சாநித்தியம் கண்டிப்பாக அதிகமாக தான் இருந்திருக்கும். நான் என்னமோ குரு மகாராஜா உங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து எல்லாம் தூரமாக இருக்காங்க, வாங்க என் பக்கத்தில் இருங்க கொஞ்ச நாள் அப்படின்னு அவர் தான் உங்களை கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா எங்களுக்கு ஒரு தயக்கம். இப்போ எல்லா சென்டர்லையும் அந்த யோகம் நடக்குது. நான் 40 வருஷம் முன்னாலே இங்கே சேர்ந்தவன். அந்த காலத்திலேயே அந்த யோகம். அப்போன்னா அந்த யோகம்னா இங்கே தான் நடக்கும். எங்கள் சென்னை மடத்தில் தான் நடக்கும், மற்ற இடத்துல எங்கேயும் இருக்காது. ஆனால் இப்போ நிறைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய நம்ம அமைப்புகள்லேயே அந்த யோகம் நடக்குது. அதனால எல்லா இடத்துக்கும் எப்படி போவாங்க, மாநாடு வேறு நடக்குது, அங்கே போவாங்கள, எப்படி வருவாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே கிட்டத்தட்ட 250 பேர் பக்கமாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அது என்னமோ அப்போ குரு மகாராஜா என் பக்கத்தில் வந்து கொஞ்ச நாள் இருங்க, நான் உங்களெல்லாம் பார்க்கணும், உங்கள் கூடவே இருக்கணும். வீட்டுக்கும் அவர் வருவார். எல்லாரும் வீட்டுக்கும் போகிறதுன்னா இப்போ மெட்ரோ வேலையெல்லாம் நடக்குது, அவர் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால் நீங்கள்லாம் இங்கே வந்துடுங்க, நான் உங்கள் கூட இருக்கிறேன்னு. முக்கியமாக அந்த 3ஆவது நாள் இந்த நமக்கு இந்த
தென்னகத்துக்கே ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், சாரதா தேவி பற்றி கொண்டு வந்தது சசி மகராஜ் தான். அண்டு அவர் தான் இந்த மடத்தையும் துவக்கிறார். அவர் சென்னைக்கு போ அப்படின்னு விவேகானந்தர் சொன்ன உடனே எந்த விதமான மறுப்பும் சொல்லாமல் டிஃப்ரெண்ட் கிளைமேட், டிஃப்ரெண்ட் சாப்பாடு, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், அதெல்லாம் எதையும் அவர் பாதிக்காமல் குரு மகாராஜனுடைய புனித அஸ்தி அதை இங்கே எடுத்துகிட்டு வந்து நமக்கோசரம் அந்த இடத்துல அதை ஸ்தாபனம் பண்ணி அன்றாட வழிபாடு, அவர் குரு மகாராஜ் அங்கேயே இருக்கிறாருங்கிற ஒரு எண்ணத்தில் வழிபட்ட இடம். அதுக்கப்புறம் எத்தனையோ மகான்கள், சாது பெருமக்கள் இங்கே இதை அப்படியே கடைப்பிடிச்சிட்டு வரோம். ஸோ ஆகையினால இந்த இடத்தினுடைய பெருமை அளவிட முடியாதது, எஸ்பெஷலி ராமகிருஷ்ண விவேகானந்த பக்தர்களுக்கு. ஏன்னா மற்ற கோயில் இதெல்லாம் வந்து வேறு விதமான ஒரு அதுக்கான முறைகள் இருக்குது. பட் இங்கே நம்ம ஆன்மீக சாதனைகள், அந்த கேரக்டர் பில்டிங், அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கான வழிமுறைகள் தான் இங்கே வச்சுருக்கோம். ஆகையினால இந்த 3 நாளும் உங்களுக்கு வீணாகாமல் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டியிருக்கும். அண்டு சில பேருக்கு இங்கேயே நீங்கள் தீட்சை வாங்கியிருப்பீங்க, இந்த ஹால்லேயே கூட வாங்கியிருக்கலாம், எனக்கு தெரியல. இப்போ கொஞ்ச நாட்களில் தீட்சை வாங்கினவங்க இந்த ஹால்லேயே, இங்கே ரீசெண்டாக தீட்சை வாங்கினவங்களும் இந்த ஹாலில் கொடுத்துருக்காங்க. இல்லாட்டினா அங்கே ஆடிட்டோரியமில் கொஞ்சம் வாங்கியிருக்கோம், அப்புறம் பழைய கோயில்லையும் நடந்திருக்கு. ஆகையினால தீட்சை ஸ்தலம் கூட இது, உங்கள் குருஸ்தானம், குரு ஸ்தானம் இது, தீட்சை வாங்கின இடம். இதை நாம் டெய்லி கொஞ்சம் ரெக்கலெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா மறந்துடுவோம், இந்த இன்னைக்கு வெளியில் போகும்போது நம்மளுக்கு மறந்துடும், அடுத்த ஸ்பீச் கேட்டாலே நமக்கு மறந்துடும். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இருக்கிற இடம் மிக மிக புனிதமான, நமக்கு முக்கியமான இடம். இந்த 3 நாளும் நம்மளை ஒரு நெறிப்படுத்திக்கிட்டு இதோட மறந்துகள் இல்லை, நீ அடுத்த ரெட்டுக்கு தான் நம்ம திருப்பி இதே மாதிரி இருக்கணும் ஒரு அவசியம் இல்லை. இதை நம்ம கடைபிடிக்கணும். அன்றாடம் கடைபிடிச்சாதான் நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய அந்த விளைவுகள் நமக்கு கிடைக்கும். இன்னையோட பண்ணிட்டு அப்புறம் நம்ம இதனுடைய தாக்கத்தை மறந்துடக்கூடாது. அதுக்கு ஏற்றபடி நம்ம உள்வாங்கணும். எல்லாரும் சொல்றதையும் முடிஞ்சால் நோட்ஸ் எடுக்கிறதுனால எடுத்துக்கோங்க, இல்லை மனசில் வாங்கிக்கோங்க, அது ஆழமாக போயிடணும். ஏன்னா இதை தவிர சுலபமாக நமக்கு அந்த முக்திக்கு வழி கொடுக்கறதுல வேற யாரும் இருக்கிறாங்களானே தெரியல. ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், சாரதாம்மா எவ்வளோ சுலபமான வழி சொல்லியிருக்கு. அந்த காலத்துல எல்லாம் காட்டில் எல்லாம் போய் தவம் பண்ணணும், மலையில குகையில தவம் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் வீட்டில் இருந்துக்கிட்டே நீ பண்ணு, என்ன வேணா பண்ணு, ஆனால் மனசுல இறைவனை நினைச்சுக்கோ. அந்த மாதிரி ஒரு சுலபமான வழிகள் இந்த நம்ம பேசக்கூடிய சுவாமிஜி பெருமக்களும் பஜனைகளும் அந்த ஹோமம், அந்த புனிதமான ஹோமம், இது எல்லாமே நமக்கு அந்த மனப்பான்மைக்கு கொண்டு போகணும். நம்ம வெறுமன பேச்சை கேட்டோம், பஜனையை கேட்டோம், சந்தோஷமா 3 நாள் புனிதமா இங்க அட்டாக் பண்ணது புனிதம் தான். ஆனா அந்த புனிதத்தை நம்ம வீட்டுக்கும் எடுத்துட்டு போகணும், வீட்லையும் அதை நம்ம செயல்படுத்தணும். இப்போ பார்த்தா நீங்க எல்லாம் தான் ராமகிருஷ்ணனுடைய ஒரு அம்பாசிடர், பிராண்ட் அம்பாசிடர்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், சாரதா தேவிய செய்திகளை சமுதாயத்துக்கு எடுத்துட்டு போறவங்களே நீங்க தான். நாங்க ஒரு 20-25 சாதுக்கள் தான் இங்க இருக்கிறோம். எங்களால எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? நீங்க உங்க குடும்பத்திலையும் சரி, உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களும் சரி, உங்க வாழ்க்கை முறை அந்த ஆன்மீக நோக்கத்தோட இருக்கும்போது அது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நான் இங்கே இருக்கிற இடத்துல உருவாக்கும். ஒவ்வொரு வீடுமே ஒரு ஆசிரமமா மாறணும். கிரகஸ்தாசிரமம் அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. அது வீடு வெறும் உலகம் விஷயத்துக்கோசரம் இல்லை, அங்கேயும் ஆன்மீகத்தை நம்மளால பண்ண முடியும். இங்க நாங்கள் மடத்தில் பண்ற ரொட்டீன் நீங்க வீட்லையும் கடைபிடிக்கலாம். உங்க வாழ்க்கை முறையை பார்த்து உங்க சுத்தி இருக்கிறவங்க மாறணும். எல்லாரும் ராமகிருஷ்ணருக்கு வரணும் நம்ம சொல்லலை. ஆன்மீக வாழ்க்கைன்னா ஏதோ வயசானதுக்கு அப்புறம் பல்லு போனதுக்கு அப்புறம் பண்ணக்கூடியதுன்னா எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. வேதாந்தம்னா அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி சாமிஜி சொல்லவே இல்லை. செயல்முறை வேதாந்தம் ஒரு மாணவனுக்கும் ஒரு தொழிலாளிக்கும் ஒரு முதலாளிக்கும் அவர் சொல்றார். அந்த வேதாந்தம் உங்க வாழ்க்கையில நல்லாக வெளிப்பட்டு அது மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நம்ம திகழணும். நிறைய பேர் நிறைய நாள்
நம்ம மிஷனோட மடத்தோட தொடர்புடையவங்க இருக்கிறீங்க. அதனால நீங்களே இப்போ அந்த நிலைமைக்கு இருக்கிறீங்க. மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குற நிலைமை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. கேட்கறது ஒன்று, ஆனாலும் கொடுக்கறதும் ஒன்று இருக்கு. நம்ம கொடுக்கும்போது தான் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம சிந்திப்போம், நம்மளுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் சீரியஸ் ஆகும். அதனால இந்த 3 நாள் நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய முக்கியமான நாள். இதை நன்றாக பயன்படுத்த அவங்க 3 பேரும் அருள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. 3 பேர் 4 பேர். இப்போ சசி மகாராஜனுடைய அவருடைய அருளும் நமக்கு கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கோம். மனசை திறந்து வச்சுக்கோங்க, அதில் வேற எந்த சிந்தனையும் வேணாம். அவங்க கொடுக்கறது பூரா உங்கள் மனசு நிறையட்டும். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை அது பிரகாரம் மலரட்டும். அந்த இதுக்கு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர், சாரதா தேவி, விவேகானந்தர், சசி மகாராஜ் உங்களுக்கு எல்லா அருளும் கொடுக்கட்டும்னு